ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புறா வந்து நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்களே, நீங்கள் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருந்தார் ஒரு நண்பர். அதுக்கு நாம் ஒரு இது பண்ணிக்கலாம். கலை சார் இந்த புறாவை நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. எங்கிட்ட நாட்டு புறா இருக்குது 10 ஹவர் பறக்கிற அளவுக்கு. ரத்தமெல்லாம் ரத்த காயம் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இது ஒரு 8 ஹவர் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள புறா. இது நம்ம நாட்டு புறா அவருக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம். இது ஒரு பந்தயத்து அன்னைக்கு நம்மளுக்கு சொன்னால் போகுது. இது செந்தில் கொடுத்த புறா. இது 3 மணி தாண்டி பறந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சிங்கிள் பேர்டு பறக்கும். இது நம்ம கடைசியாக நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. இது அவர் விலை கொடுத்து வாங்கின புறா. நம்மளுக்கு வாங்கி பழக்கமில்லை, எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம். கொடுத்து செவந்த கைகள் பார்த்தீங்களா, அதை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்குது. பார்த்தீங்களா, சிவப்பாக தான் இருக்குது. ஃபிங்கர்ஸ் கூட சிவப்பாக தான் இருக்குது. இந்த பேர்டு பற்றி நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம லைனேஜ் அந்த திண்ணீர் சப்ஜா அது நம்ம நண்பர்கிட்ட இருந்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்காருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். முதல் போனியா ஆமாம், அது ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்போம் அடையாளம். நாளைக்கு வந்து நாம் சிங்கிள்ஸில் வந்து நின்றுட்டு 3 மணிக்கு நாம் காட்டுற போது இல்லை ஜாக்கு எங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டியதில்லை. அந்த திண்ணி சப்ஜா ஒன்று போட்டோம் பார்த்தியா, அந்த திண்ணி சப்ஜாவை மட்டும் போடணும் அப்பப்போ. அது வாழையில் காலையே வெட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அடையாளம் சரியான அடையாளம் தெரிய வேண்டும். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.